वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ. எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதம். மாசி மாதம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வழிபாடுகளுக்கு உகந்தமான மாதமா கருதப்படும். மாதத்துலதான் மங்கள வாழ்வை பெறுவதற்கு உகந்தமான மாதமாகவும் கருதப்படும். மேலும் இந்த மாதத்துலதான் புதிய கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகளை பெறுவது, மேலும் புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை சிறப்பா பண்றதுக்கு உகந்தமான மாதம் தான் மாசி மாதம். இந்த மாசி மாதத்துல 12 ராசிக்காரங்களுக்கும் கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன் இருக்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எதையும் அவசரமா செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி எதிலும் அவசரப்படக்கூடிய, எல்லாத்துக்கும் வேகமான பதில் எதிர்பார்க்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதிய அந்த தொழிலை தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்குவாங்க நிறைய பேர். ஸோ அந்த தொழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தொழிலால் ஒரு அழுத்தம், ஏன்னா புதுசாக ஒரு தொழில் தொடங்கும் போது எப்போதும் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். நிறைய இந்த மாத கடைசியில், மாசி மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிடும். நிறைய பேர் என்னன்னாக்கா குடும்பத்துடன் ஒரு வெளியூர் வெளிநாடு பயணங்களை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே போல ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது என்ற ஒரு செய்தியாவது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சில பேருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பி நியூஸ் என்பது இருக்குது. அதே போல் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு லாபம், மன மகிழ்ச்சியை அதிகரிக்கிறதுக்கான நிறைய சாத்திய கூறுகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் என்னக்கா தொழில் ரீதியான பயணம், தொழில் ரீதியான முதலீடு, ஏன்னா இந்த மாசி மாதம் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் மேஷராசிக்காரர்கள் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த தொழிலை எப்படி விரிவாக்கம் செய்வதற்கான நிறைய ஆலோசனை கேட்பாங்க. அதுக்காக நிறைய விஷயங்களை படிப்பாங்க. படித்து தன்னை அடுத்த ஒரு நிலைக்கு, அடுத்த ஒரு பரிணாமத்துக்கு அந்த தொழிலை கொண்டு போகிறதுக்கு நிறைய உதவிகள். சில பேர் என்னக்கா யூடியூப்பில் அந்த மார்க்கெட்டிங் பண்ணலாமா, யூடியூப்பில் போய் தன்னுடைய விஷயத்தை வெளிப்படுத்துவது சார்ந்த விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது இவங்களுக்கு வரக்கூடிய அந்த உடல் உபாதைகள் என்பது வரும். நிறைய பேர் இந்த தூக்கமின்மையால் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் ஒரு அழுத்தம் என்பது வரும். இல்லை கண்ணில் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு துடிக்கிறது, இந்த மாதிரியான சில உபாதைகள் வரும். அதனால் என்னென்னாக்கா தூக்கத்தை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் மேஷராசிக்காரர்கள் சரியான தூக்கத்தை வச்சுக்கணும். அதே போல் என்னென்னாக்கா வாகனத்தில் பயணிக்கும் போது சில கவனமாக பயணிக்கணும். ஏன்னா வரக்கூடிய காலகட்டத்தில் மாத கடைசியில் வாகனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஏன்னா வேகமாக ஏதோ ஒரு அர்ஜென்ட் வேலைக்காக நீங்கள் போய்ப்பீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக எங்கேயோ ஒரு பேசிக்கிட்டே போகும்போது அந்த கவன சிதறலில் சிறிய வண்டிகளில் ஏதாவது ஒரு தட்டு தடுமாறி விழுவதற்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்பா மூலயமாவே இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான நன்மைகள். நிறைய பேர் இந்த கால இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு அவங்க வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது. படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்கூலை கட் அடிச்சுட்டு, காலேஜ் படிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை கட் அடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்டை அடிச்சு ஜாலியாக போவாங்க. அதனால் என்னென்னாக்கா போய் வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஒரு சிறிய பேரண்ட்ஸால் ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கிற நான் தனியால் இல்லை, ஒரு குரூப்பு அப்படின்ற மாதிரி நண்பர்களுடன் குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக. அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் குடும்பத்துடன் வந்து குலதெய்வ வழிபாடு செய்வது, பூர்வீகத்துக்கு போயிட்டு வருவது, பூர்வீகத்தில் நடக்கூடிய அந்த சுப நிகழ்வுகளில் பங்கேற்பது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா சில பேர் இந்த பூர்வீகத்துக்கு போகிறதுக்கு இல்லை குலதெய்வத்தை பார்க்குற ஒரு ப்ரோக்ராம் ஷெடியூல் எல்லாமே இந்த காலகட்டத்தில் போடுவாங்க. நிறைய பேர் பயணம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த கிரக நிலைக்கு இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் பரபரப்பும் அவசரம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்ன மன அமைதி வந்து கெடும். சரிங்களா? ஏன்னா மன அமைதியாக இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் சிறப்பாக செய்யப்படும். அதனால் என்னக்கா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாசி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சிந்தனையால், தொழில் சார்ந்த விஷயத்துல மன அழுத்தம் என்பது ஏதாச்சும் ஒன்று வரும். அதே போல் நிறைய சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ தேவை இருக்கும், இல்லை குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தினால
குழந்தைகளோட ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களாலும் மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு மன அழுத்தம் என்பது ஏற்படும்னா கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி தங்கை உறவால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும். தம்பி தங்கை உறவால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த எல்லா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் ட்ரிப் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலும் இந்த அண்ணன் வழி உறவால் சிறிய விரயங்கள் என்பது இருக்கும். அண்ணன் கூப்பிட்டீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் அண்ணன் கூப்பிட்டாவே போதும், இப்போ எனக்கு ஒரு செலவு ஒரு 1000 அனுப்பு, இல்லை செலவுக்கு ஏதாவது ஒரு சிறிய கடன் கேட்டு உங்களை தொந்தரவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்கள் ஏற்படுத்திருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலும் முடிவில் வந்து சூப்பராக இருக்கும், ஹாப்பியான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம். எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி, வணக்கம்.